வணக்கம். ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நீங்க ஒரு நேர்மையான மனுஷர். நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. யாரோட சொத்து மேல ஆசைப்படாத ஒரு நல்ல மனுஷன். உங்க வாழ்க்கையில நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்களே தவிர, யார் மனசும் புண்படாதபடிக்கு ரொம்ப சாஃப்ட்டான ஒரு கேரக்டர். இவ்வளோ நல்ல மனுஷன், நேர்மையான மனுஷனா இருந்தாலும், உங்க வாழ்க்கையில இப்போ இது ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. எல்லா விஷயத்திலயும் இப்போ ஒரு தடைகள் மேல தடை வந்துகிட்டே இருக்கு. அது பண விஷயமானாலும் சரி, குடும்ப விஷயமானாலும் சரி, ஒரு தொழில் விஷயமானாலும் சரி, வேலை விஷயமானாலும் சரி, எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு விதம் பிரச்சனைகள் மேல் பிரச்சனை போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒண்ணு வாங்கி ஏதாவது ஒண்ணு சரி பண்ணலாம் நீங்க முயற்சி எடுக்கிறீங்க. அதிலயும் தடை மேல தடை வருது. ஒரு சொத்துக்களுக்காக வரும் எதிர்பார்க்குறீங்க. அதிலயும் உங்களுக்கு தடை வருது. சுத்தி ஒரே தடைகள் மத்தியில் நீங்க இருக்கிறீங்க. எல்லா கோவிலும் போயிட்டீங்க. எல்லா சர்ச்சுக்கும் போயிட்டீங்க. எல்லா விதமான பரிகாரமும் பண்ணிட்டீங்க. டைம் சரியில்ல சொன்னதுனால மனசு நொந்து போய் உட்காந்துட்டுருக்கீங்க. என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியல. உங்களை சுத்தி நிறைய தடை இருக்கிறதுனால மனசெல்லாம் நொந்து போன சூழ்நிலை இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ நீங்க முழுசா பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்ததோ அதெல்லாம் நீங்க ஆச்சரியப்படுற லெவல்ல ஒன்னொன்னா சரி செய்யப்படும். நீங்க அதுக்காக பிரயாசப்பட தேவையில்லை. யார் காலையும் பிடிக்க தேவையில்லை. எங்கேயும் போய் கெஞ்ச தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கை கூடி வருது. உங்க கண்ணு முன்னாடியே பார்ப்பீங்க. இதெல்லாம் நடக்குது எப்படின்ட்டு உங்களுக்கு ஆச்சரியப்படுறது நடக்கும். ஒரு பெரிய விஷயம் உங்க வாழ்க்கை நடக்க போகுது. கடவுள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய போறாரு. அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கருவி தான் இந்த வீடியோ. 2 நண்பர்கள் தங்க புதையலை தேடி ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போற இடத்துல ஒரு பெரிய பாலைவனம். சுத்தி ஒரு எந்த விதமான பசுமையும் இல்ல, எந்த தண்ணியும் இல்ல. ஒரே வறட்சி. நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்காங்க. குடிக்க தண்ணி இல்ல. சுத்தமா எல்லா வச்சிருந்த தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க மனசுக்குள்ள ஒரு பயமும் வந்துச்சு. அதே நேரத்துல 2 பேரும் பேசிக்கிறாங்க. "டேய் வேணாம்டா. கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்போம். இதுக்கு மேல எதுவும் நமக்கு தென்படலன்னா நம்ம திரும்பி போயிடலான்ற லெவல்ல யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்பொழுது, ஒருத்தனால நடக்க முடியல. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணான் உட்காந்துட்டான். "என்னால முடியலடா. நீ வேணா போடான்றான்." சரி நான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு பார்க்குறேனான்ட்டு அவன் முன்னாடி போயிட்டான். இந்த சோர்ந்து போனவன் ஒரு இடத்துல உட்காந்துட்டான். இந்த முன்னாடி போனவர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துட்டாரு. விழுந்தவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆழமான ஒரு பள்ளம், இருட்டான ஒரு பள்ளத்துல விழுந்துட்டாரு. அதே நேரத்துல இங்க இருக்கிறவருக்கு அவர் விழுந்தது தெரியாது. இவர் ரொம்ப நேரம் திரும்பி பார்க்குறாரு. ஃப்ரெண்டு காணோம். சரி அவன் ரொம்ப தூரம் போயிட்டான் பொழுது நம்மளும் போலான்ட்டு இவனும் நொண்டி நொண்டி ஒரு தயக்கத்தோடே போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு பள்ளம் வருது. இவரும் விழுந்துடுறாரு. இந்த 2 பேர் விழுந்த பள்ளம் ஒரே வகையான பள்ளம் தான். இந்த 2வது போனவர் ஏற்கனவே ரொம்ப சோர்ந்து போனதுனால, இந்த பள்ளத்துல ஒரு பார்க்கக்கூடிய அனைத்து விதமான காட்சியும் வந்து இருட்டா இருந்ததுனால ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டாரு. ஐயோ! நம்ம சரியான சிக்கல்ல மாட்டிட்டோம். ரொம்ப அவசரப்பட்டுட்டோம். தெரியாத்தனமா வந்துட்டோம். நம்ம அப்படி திரும்பி போயிருக்கலாமே! மனசுல தோணிருச்சே! அவசரப்பட்டோமே! இந்த ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டோமேன்ட்டு நைட்டும் பகலுமா கத்துறாரு. யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்கன்னு ஒரு பயம் வந்துருச்சு. உயிர் போயிடும்னு பயம் வந்துச்சு. இங்க பாம்புலாம் இருக்கும், மிருகங்கள்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டுருக்கோமே! மனுஷன் நம்ம நடந்து போம்போதே மனுஷன் நடமாட்டம் இல்லையே! யார் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய போறாங்கன்னு ஒரு பயமோ, சந்தேகமோ, தயக்கமோ வந்துருச்சு. அடுத்த லெவலுக்கு அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சுச்சுன்னு என்னென்னவோ முயற்சி செய்றாரு, குதிக்கிறாரு, கத்தி பார்க்குறாரு, முடியல. கடவுள இப்ப பிரேயர் பண்றாரு. கடவுளே இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்ன காப்பாத்திரு. இதுக்கப்புறம் நான் எந்த தங்க புதையலும் வேணாம், எந்த சொத்தும் வேணாம். நான் நிம்மதியா உயிரோட போனா போதும்ன்ட்டு ரொம்ப கத்தி, கதறி கடவுள்ட்ட பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல முன்னாடி போனான் இல்லையா ஒருத்தன், அவன் பள்ளத்துல விழுந்தான் இல்லையா, அவனும் அந்த ஒரு இருட்டான ஒரு பள்ளத்துல விழுந்துட்டான். விழுந்த உடனே அவனும் பயந்தான். என்னடா இது இப்படி திகிலா இருக்குன்னு. ஆனா அவனுக்கு ஒரு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம இதுக்கப்புறமா என்ன கத்துனாலும் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா பொழுது சாய்ந்துச்சு. அதனால நம்ம எனர்ஜிய வந்து காப்பாத்திக்கணும். நம்ம கத்தி கூப்பாடு போடுறதுனால நமக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. யாரும் நம்மள காப்பாத்த மாட்டாங்க. அதனால இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு தன்னிட்ட இருந்த சின்ன ஒரு தீக்குச்சி வச்சு அங்க சின்ன தீப்பந்தம் உருவாக்கி சுத்தி சுத்தி பார்க்க ஆரம்பிச்சான். அவன் அங்க இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டே இருந்தான். இங்க இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, கத்தி 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 அவனுடைய முயற்சி எல்லாம் மேல வரதுக்கான முயற்சியா இருந்துச்சு. எப்படியாவது தப்பிக்கணும். ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும். யாராவது வந்து கயிற போட்டு தூக்கணும். நான் இந்த இடத்த விட்டு போணும். இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளிய வந்தாவே போதும் கடவுளேன்ற லெவலுக்கு ஒரு அட்லீஸ்ட் நான் உயிர் பிழைச்சா போதும். அந்த லெவலுக்கு அவனோட பிரேயர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. பிரேயர்லயே இருக்கிறாரு. இங்க இவனுடைய எண்ணங்கள்லாம் நம்ம இருக்கிற இடம் சுத்தி என்ன இருக்குன்னு தேட ஆரம்பிச்சான்.
இந்த எல்லா விஷயமும் நமக்கு சாதகமா இருக்காது. அதே நேரத்தில ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கடவுள் குடுத்திருப்பாருன்னு தேட ஆரம்பிச்சேன். அப்படி தேடும்போது ஒரு சின்ன இடத்துல வந்து மின்னுக்க ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சுச்சு. அந்த வெளிச்சத்த தேடி கொஞ்சம் கொஞ்சமா போகும்பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு காத்திருந்துச்சு. இவங்க எத தேடி வந்துட்டு இருந்தாங்களோ, அந்த தங்க புதையல் இருக்கக்கூடிய குகைகள் தான் அது. அங்கங்க குகைகளா இருக்கு. இந்த இன்னொருத்தன் விழுந்திருந்தான் இல்லையா? அவனுடைய இடத்துல அவன் நடந்து வந்தாலும் இதே இடத்துக்கு வந்துடலாம். எல்லாம் ஒரே இடத்துல தான் கூடுது. ஆனா அவன் பயத்தோட இருந்ததுனால உயிர் பிழைச்சா போதும்ன்னு கத்திட்டு அங்கேயே தான் இருந்தான். இவன் இங்க தங்க புதையல தெரிஞ்சுக்கிட்டான். பணத்த எல்லாம் இருக்கிற தங்க கட்டிலாம் எடுத்து ஒரு பேக்ல போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டான். ஆனா இப்ப கத்துனா எந்த விதமான முயற்சி நடக்காதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். ரொம்ப சந்தோஷமா அவன் எந்த இடத்துல விழுந்தானோ அங்க வந்து உட்காந்துட்டான். பொழுது விடிய வரைக்கும் வெயிட் பண்ணான். ஆனா இவன் யாராவது காப்பாத்துவாங்களான்னு நைட்டு ஃபுல்லா கத்தி, 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 கத்தி தன்னோட எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான். அவன் எண்ணம் ஃபுல்லா தப்பிச்சா போதும், தப்பிச்சா போதும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வந்தா போதும் மட்டும் தான் இருந்தது. ஏன்னா, அந்த அளவுக்கு அவன் பயம் இருந்தது. அந்த அளவுக்கு சந்தேகம் இருந்தது. அந்த அளவுக்கு பதட்டம் இருந்தது. ஒரு நிம்மதி இல்லாம சுத்தி, சுத்தி, சுத்தி அவனுக்கு இருட்டா இருக்கிறதுனால ரொம்ப சோர்ந்து போயிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல டயர்ட் ஆயிட்டான். காலையில விடியுது. மறுபடியும் எழுந்து கத்த ஆரம்பிக்கும்போது, அந்த சைடா வந்த ஒரு மனுஷங்க வந்து சத்தத்த கேட்குறாங்க. இவனுக்கு கயிற போடுறாங்க. அதாவது 2வது விழுந்து கத்திட்டே இருந்தான்ல நைட்டும் பகலுமா, அவனுக்கு ஒரு கயிற போட்டு அவன தூக்குறாங்க. மேல வந்தோனே கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றான். அதே நேரத்தில அந்த சைடு ஒரு சத்தம் வருது. அங்க இருக்கக்கூடியவன் பார்த்தீங்கன்னா, தங்கத்த எடுத்து வச்சுட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கான். அவன தூக்குறாங்க. அவன் கை ஃபுல்லா தங்கமா இருக்கு. இந்த 2 பிரச்சனை இருக்கிறவங்களும் உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். இதுல ரொம்ப பயந்து போனவர் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் விழுந்த இடத்திலேயே தான் எல்லா தங்கமும் இருக்கு. ஆனா, அவருக்குள்ள இருந்த சந்தேகம், நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, அல்லது ஒரு பெரிய நடக்குமா, நடக்காதான்ற ஒரு டயலமா மோட். இது பார்த்தீங்கன்னா, அவர் தற்போது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் கூட அவருக்கு கண்ணுக்கு தெரியாதனால, உயிர் பிழைச்சா போதும் இந்த சூழ்நிலை தான் அவர் இருக்கிறார். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கங்க. ஒரு காலத்துல நீங்க ரொம்ப சந்தோஷமா கடவுள் பக்தியா இருந்தீங்க. ரொம்ப நம்பிக்கையா இருந்தீங்க. நெறைய பேருக்கு நீங்க மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த பிரச்சனை வந்த பிறகு உங்களுக்கு டோட்டலா எல்லாம் குலைஞ்சு போச்சு. எப்படி இருந்தேன்னா, இப்படி ஆயிட்டேனேன்ற லெவலுக்கு உங்க மைண்ட் எல்லாம் இறங்கி போயிருச்சு. நம்பிக்கை சுத்தமா இல்ல. நீங்க இப்போ ஒரு அறிகுறி ஏதாவது கிடைச்சா போதும், ஏதாவது நடந்தா போதும், ஒரு ஜஸ்ட் ஒரு ரூ. 1,00,000 கிடைச்சா போதும் தப்பிச்சுப்பேன். அல்லது ஒரு ரூ. 10,00,000 கிடைச்சா போதும், இந்த கடன்லேருந்து நான் வெளிய வந்துருவேன்ட்டு நீங்க ஏங்கி தேங்கி காத்துட்டு இருக்கீங்க. ஆனா, நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய பண பிரச்சனை இல்ல. உங்களுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை பிரச்சனைக்கு கொண்டு வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிந்தையை சிறைப்பிடிக்க வேண்டும். ஏனென்றால், நீங்கள் சிந்தையில் விடுதலையாகி விட்டீங்கன்னா, இதிலிருந்து நீங்க ரிலீஸ் ஆகி மேல போயிடுவீங்க. மேல மேல போறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில திட்டங்கள் பெருசா இருக்கிறதுனால, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனை இப்படியே முடக்கி அவன் சிந்தை ஃபுல்லா இருக்கிற பிரச்சனையே யோசிக்க வைக்கணுன்றதுனால தான் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு பெருசா காட்டி உங்கள அப்படியே முடக்கி வச்சுட்ருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. ஆமாங்க. முடக்கி தான் வச்சிருக்காங்க. கடவுள் என்ன பண்ணிருக்காரு? ஹெல்ப் பண்ண மாட்டாரா? அப்படி கேட்டீங்கன்னா, ஒரு உண்மைய சொல்றேன். கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். உங்க கண்ணுக்கு அது தெரியல. உங்க கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு உதவி எப்பொழுதும் கிடைத்து விட்டது. உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் எப்பவோ சாங்ஷன் ஆகி உங்க வீட்டு கதவு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா, உங்க சிந்தையில சந்தேகமும், பயமும் இருக்கத்துனால, நீங்க அத பத்தி யோசிக்க கூட மாட்றீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 10,00,000 கடன் நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலா உங்களுக்கு 50,00,000 வரைக்குமே சொத்துக்களும், மதிப்புள்ள பெரிய பெரிய விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கப் போகுது. அதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணா இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா, நீங்க அத பத்தி சிந்திக்கவே கூடாது. இதுதான் உன் வாழ்க்கையில பெரிய பிரச்சனைன்றது மாரி உங்கள காட்டி பயம்புறுத்தி இது போல வைத்துக் கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் தூரம் தான் நீங்க நடக்க வேண்டியது இருக்கு. ஆனா, நீங்க பயத்தோட இருக்கீங்க. இப்ப நீங்க கண்ண திறந்து பார்க்கணும். உங்களுக்கான போராட்டத்திற்கான முடிவு வந்துருச்சு. அனைத்து விதமான போராட்டத்துக்கான முடிவான ஒரு நாள் வந்துவிட்டது. ஸோ தைரியமா இருங்க. சோர்ந்து போகாதீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எதுக்கெல்லாம் ஓடுனீங்களோ, யார்கிட்ட புடிச்சா அது வேலை நடக்கும்னு நீங்க ஏங்குனீங்களோ, யாரையும் நீங்க தேட தேவையில்ல. இருந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வரும். இருந்த இடத்திலே உங்களுக்கான விஷயங்கள் ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு தேடி வரும். அப்போ உங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு முதலாவது தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க. நீங்க மறந்து போன கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க மறந்து போயிட்டீங்களே, அதெல்லாம் மறுபடியும் கொண்டு வாங்க. அதுதான் வந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளிய வரதுக்கான முக்கியமான ஆயுதம். அத நீங்க கொண்டு
கொண்டு வர கடவுள் உங்களோட ஐக்கியமாக தெரிய உங்களுக்கு கண்கள் திறக்கப்படும், உங்கள் பிரச்சனைகள் உடைக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கொஞ்சமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.